ஆண்டி ஆண்டி ஐயோ இப்ப வெளியே வரலன்னா நான் போயிடுவேன். அப்புறம் 1 வீக் நீங்க தான் அவளை வச்சுக்கணும். இதோ வந்துட்டேன் மாப்பிள்ள. வாடி பொட்ட புள்ள வெளியே வாடி வந்த நோகடிச்ச கிளியே. இப்போ உனக்கு என்ன வேணும்பா? ஐயோ உங்க பொண்ணு எனக்கு வேணாம், அதான் நீங்க வேணும். வாடி வந்த நோகடிச்ச கிளியே. நீயா ஒன்ன தாரியா வேணான்னு சொல்லிட்டு இப்ப எதுக்குப்பா கூப்பிட வந்திருக்க? ஐயா ஆண்டி நைட்டு 11 மணி கால் பண்ணி எதுக்கடி கால் பண்ண, உன் லைன் பிஸியா இருக்கா அப்படின்னு பாக்கதான்றான். 1 மணி கால் பண்ண, 2 மணி, 3 மணி. அவன் என்னதான் இருந்தாலும் எங்களை நம்பி வந்துட்டாப்பா. இப்ப பாருங்க, லேசு 3 வாங்கின்னு வந்திருக்கேன். ரெட் கலர்னா சொல்லு வரேன். ஆள கண்டு கோலையின் நான் நினைச்சேன். ரெட் கலர் தான். ஜிபே இருக்குல்ல, ஹிஸ்டரி ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுலதான் எல்லா கணக்கும் வரும். என்னங்க வெறும் 18 18 18, காலையில ஒரு 18, மதியம் ஒரு 18, திருப்பி மதியத்துக்கு டீ குடிக்க போனோமா? அது என்ன இங்க 36 போட்டுருக்குது. வெங்கடம் தான் 18 ரூபா டீன்னு தனியா விக்கிறாங்களா? சரி சரி, ஏன் ஹெல்த்தியா உடம்புக்கு? ஆமா ரொம்ப இது. அப்பப்ப அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 18 ரூபாங்கறனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் இதுல நிறைய போகுதுங்க எக்ஸ்பென்சஸ். சரி சரி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. குடும்ப வேற ஆபி காமா. நான் போட்டு தரேன், வீட்ல போட்டு தரேன் டீ. சரி சரி, நீங்க அத வீட்டுக்கு வாங்கி. நாளைக்கு பசங்க எல்லாம் பிளான் போட்டிருக்கானுங்க, பாண்டிச்சேரி போவேன். பாண்டிச்சேரி இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல, வெறுப்பா இருக்குல்ல, அப்படியே அங்க போனா அப்படியே சில் அவுட் பண்ணிட்டு வரலாம்ல. கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். ஸோ உனக்கு என் கூட இருக்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வெறுப்பா இருக்கு, அதனால பாண்டிச்சேரி போயிட்டு வர போறேன். இல்ல அம்மா கத்துறாங்களா? இருபது கால் பண்ணாதான் அட்டென்ட் பண்ணுவியா? இந்த ஐ லவ் யூ எல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணாத. ஏய் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுன்னு சொல்லதான் அட்டென்ட் பண்ணேன். வெய். அக்கா மக ஜனக்குருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசம் தந்தாலே. ஹலோ சாப்பிட்டியா? காலையில இருந்தே சாப்பிடலடா. ஐயோ சரிடி. கொடியே இன்னொரு பாப்பா ஓ அப்பன பாத்த பாப்பா. ஏய் நேத்து உங்க அண்ணன் கல்யாணம் தானே? ஹே ஆமாண்டா, சாரி எல்லாம் கட்டினேன். சூப்பர் டி. ஹே உன் போன்ல ஸ்பேஸ் இருக்கா? ஏய் நேத்து தான் வாங்கின இந்த போன் ஸ்பேஸ் இருக்கான்னு கேக்குற அசிங்கமா? நீ என்ன சாரில எல்லாம் பார்த்ததே இல்லல்ல. சாரி வேணுமா அப்ப உனக்கு? அது ஒழுங்கா கேளண்டி. வாடா முட்டா. கொடியே இன்னொரு பாப்பா ஓ அப்பன பாத்த பாப்பா. போட்டோ 34 லைக், அதுல 18 பொண்ணுங்க. 265 ரெக்வெஸ்ட் மெசேஜ் திறக்காம வச்சிருக்கேன் நானு. சும்மா அதுக்கு இப்ப சிரிக்கிற? நேத்து நம்ம போட்டோ ஸ்டோரி போட்டேனா, அதுல ஒருத்தன் கேட்டிருக்கான் இது யார் உன் தம்பியான்னு. ஏய் கமெண்ட் எதுக்கு ஆஃப் பண்ற? ஓ நல்லதுக்கு தான். லியோ டிக்கெட் கிடைக்க மாடி. இரு நான் ஸ்டோரி போடுறேன், யாராச்சும் ரிப்ளை பண்ணுவாங்க. நீ கேட்காத. உனக்கு எப்படி இவ்ளோ பசங்க ஃபாலோவர்ஸ் சொல்லு? நீ யார் அதிகமா ஃபாலோ பண்ற, பொண்ணுங்களா பசங்களா? பொண்ணுங்கள தான் ஃபாலோ பண்ணுவேன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு பசங்க ஃபாலோவர்ஸ். போட்டோ 34 லைக், அதுல 18 பொண்ணுங்க. 265 ரெக்வெஸ்ட் மெசேஜ் திறக்காம வச்சிருக்கேன் நானு. சும்மா அதுக்கு இப்ப சிரிக்கிற? நேத்து நம்ம போட்டோ ஸ்டோரி போட்டேனா, அதுல ஒருத்தன் கேட்டிருக்கான் இது யார் உன் தம்பியான்னு. ஏய் கமெண்ட் எதுக்கு ஆஃப் பண்ற? ஓ நல்லதுக்கு தான். லியோ டிக்கெட் கிடைக்க மாடி. இரு நான் ஸ்டோரி போடுறேன், யாராச்சும் ரிப்ளை பண்ணுவாங்க. நீ கேட்காத. உனக்கு எப்படி இவ்ளோ பசங்க ஃபாலோவர்ஸ் சொல்லு? நீ யார் அதிகமா ஃபாலோ பண்ற, பொண்ணுங்களா பசங்களா? பொண்ணுங்கள தான் ஃபாலோ பண்ணுவேன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு பசங்க ஃபாலோவர்ஸ். ஏய் பேசுடா. என் பொண்ணு வந்து உன்னை பத்தி சொன்னாப்பா. சரி ஃபியூச்சர்ல என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பண்ணலாம்னு இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். ரீசெண்டா
கரெக்டா பேசுடா அவர்கிட்ட. எங்கப்பா இருக்கும் வீடு? அங்கிள் காமராஜர் அரங்கம் இருக்குல்ல, அது பக்கத்து கூட ஜெமினி பிரிட்ஜ் ஒண்ணு போவோமே. தெரியலையேப்பா. அங்கிள் கணபதி ராம் ஒயின் ஷாப் ஒண்ணு. ஆமா 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 ஆமா. எவ்வளவுப்பா சம்பளம் வாங்குற? அங்கிள் ஒரு 30 to 35K வரும். அவ்வளவுதானா? என் வயசுல நீங்க எவ்வளவு அங்கிள் வாங்குனீங்க? என் பொண்ணு என் பேச்ச கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாப்பா, அப்படி வளர்த்திருக்கேன் நானு. சாம், நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போறாங்க, வீட்டுக்கு வரியாடா? தெரியும் அங்கிள், தெரியும். ஏய், ஏன் நீ இவ்வளவு கோவமா இருக்க? நீ தானே சொன்ன உனக்கு ஆசையா இருந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வானே. நான் உனக்கு போ சொல்ல, உனக்கு ஆசையா இருந்தா போ சொன்னேன். there's a difference. அப்ப உனக்கு ஆசையா இருந்தா போயிட்டு வானா நான் போக கூடாதுன்னு அர்த்தம் அதானே? திருப்பி சொல்றேன், நான் போன்னு சொல்லவே இல்ல. உனக்கு ஆசையா இருந்தா நீ போன்னு சொன்னேன். ஆமா, எனக்கு ஆசையா இருந்தாலும் தான் போனேன். எனக்கு ஆசையா இருந்ததுனாலதான் போலாமா வேண்டாமான்னு உன்கிட்ட கேட்டேன். உனக்கு ஆசையா இருந்தா போனா போன்னு அர்த்தம் இல்ல. அப்ப போக கூடாதுன்னு அர்த்தம்? அதுவும் இல்ல. பின்ன என்ன தாண்டி அர்த்தம்? உனக்கு ஆசையா இருந்தா போனா, உனக்கு ஆசையா இருந்தா நீ போலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு ஆசையாவே இருக்க கூடாது. ஆசையே இருக்க கூடாதா? இதெல்லாம் யாரு சொல்லித்தரா? எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிற? ஆமா, இந்த உருட்டன் என்ன விஜய்? என்னமா சொன்ன? கேக்கல. இந்த உருட்டுன்னா என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. உருட்டுடா, என் ஃப்ரெண்ட் எப்ப பார்த்தாலும் என்ன அப்படியே சொல்லிட்டு இருக்கா. உருட்டு மாப்ள, உருட்டி விடு. ஆர் யூ ஷூர் மாமா? இப்ப பாரு, சொல்லு. தெரிஞ்சே ஆகணுமாமா? ஆமா சொல்லு. நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியாமா? ஆமாண்டா, உன்னதான் லவ் பண்றேன். என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமா? இது என்ன கேள்வி? உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன். ஓ, இப்ப நீ சொன்ன பாத்தியா, இதுதான் உருட்டு.